ஹை நண்பா நண்பீஸ். நாம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த தளபதி விஜய் அவர்களின் கோட் படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். அட்டகாசமா ட்ரெய்லர் வந்திருக்கு. வாங்க ட்ரெய்லர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ட்ரெய்லரை முழுசா பார்க்கும்போது என் கண்ல பட்ட விஷயம் படத்துல மொத்தம் 3 விஜய்ன்றது தான். அந்த 3 விஜய்யையும் ட்ரெய்லர்லயே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 3 விஜய்ல 2 விஜய் பசங்களாவும் ஒரு விஜய் அப்பா கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் வர இந்த 3 ஃபைட் ஷாட்ஸும் கோட் விஜய்க்கானது. சரி வாங்க வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெய்லர்லயே மூவியோட ஸ்டோரிய கெஸ் பண்ற மாதிரி விட்டுருக்காம இருந்திருக்கலாம். ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் இப்ப ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஓப்பனிங் ஷாட்ல பிரசாந்த் சொல்ற டைலாக், உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர்ன்ற டைலாக் கோட் விஜய்க்கான இன்ட்ரோ டைலாக். இங்க அவரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி சொல்லி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். காந்தின்ற அந்த கேரக்டர் பல மிஷன்ஸ் பண்ணி பல சக்சஸ தன்னோட கேரியர்ல பார்த்த த ரியல் கோட். ஆனா ஒரு மிஷனுக்காக பேங்காக் போற இந்த விஜய் தன்னோட ஃபேமிலியையும் கூப்பிட்டு போறாரு. இதுல காந்தியோட மனைவியான ஸ்னேகா பிரெக்னண்டா இருக்காங்க. இவங்களோட 2வது பையன்தான் வயிற்றுல இருக்கான். மிஷனுக்காக வந்த இடத்துல ஃபேமிலி மேல அட்டாக் நடக்குது. இதுல ஸ்னேகா பாப்பாவை பெத்து கொடுத்துட்டு இறந்துடுறாங்க. இதனால விரக்தியான விஜய் தன்னோட குழந்தைகளுக்காக சாட்ஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. பசங்களும் வளர்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண மிஷன்ல விஜய் மேல ஒரு ரிவெஞ்சோட இருக்கிற கேரக்டர் தான் வில்லன் மோகன். அந்த ரிவெஞ்ச் எடுக்க திரும்ப விஜய் அட்டாக் பண்றாரு. பட் நடக்கிற அட்டாக் எல்லாம் விஜய்க்காக இல்ல, விஜய் பசங்களுக்காக. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மிஷன்ல மோகன் பையன் இறந்திருப்பாரு. அதுக்கு காரணம் விஜய் தான்னு நினைச்ச மோகன் விஜய பழிவாங்க பசங்களை அட்டாக் பண்றாரு. இத ஒரு கட்டத்துல விஜய் தெரிஞ்சுக்கிட்டுதான் பையனை காப்பாத்த ரஷ்யா போறாரு. ஆனா பையன் என்ன நினைக்கிறான்னா, நடக்கிற அட்டாக் அப்பாக்காக நடக்குதுன்னு நினைக்கிறா. பட் அப்பா விஜய்க்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. 2வது பையனை சென்னையில வளர்த்துட்டு வர்ற விஜய்க்கு அந்த பையனும் அட்டாக்காக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை கிளம்பி வர்றாரு. சென்னையில என்ன அட்டாக் நடந்துச்சு? பையனுக்காக நடந்த அட்டாக்ல விஜய் காப்பாத்துனாரா இல்லையா? உண்மையாவே மோகன் பையனை கொன்னது யாரு? விஜய் பேங்காக்ல மிஷன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணது யாரு? இப்படி எல்லா ட்விஸ்டையும் அஜ்மல் கேரக்டர் மேல போட்டுருவாங்க. மொத்தத்துல கெஸ் பண்ணக்கூடிய கதை தான் நான் சொன்ன கதையில. கொஞ்சம் அங்க இங்கன்னு மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச, நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கதை தான் இது. ஆனா ஸ்கிரீன் பிளே தரமா இருந்தா பக்கா ஆக்ஷன் பேக் மூவியா தளபதி விஜய்க்கு கோட் மூவி இருக்கும்ன்றதுல சந்தேகம் இல்ல. விஷுவலா படம் வேற லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். மீதிய செப்டம்பர் மாசம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூல சொல்றேன். தேங்க்யூ.